சார். ஜான்மியோ மசுனோ எழுதின ஜென் எளிமையாக வாழும் கலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அதுல முதல்ல பார்த்த 31 to 50 கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டு 51 55 விரிவா பார்ப்போம். உங்களுக்குள் இருக்கும் இன்னொரு நீங்கள் யார் என்று கண்டுபிடிங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற இன்னொருத்தர் அதிக ஆற்றலோடையும் சுதந்திரமானவங்க இருக்காங்க. அவங்கள யாருன்னு கண்டுபிடிங்க. இன்னும் நடந்திராத விஷயங்கள் குறித்து கலக்கம் கொள்ளாருல. பதட்டம்ங்கிறது நீங்களா உங்க சொந்த மனசால தான் உருவாக்குறோமே தவிர பதட்டங்கிறத தொட்டு உணர முடியாது. உங்கள் வேலையில் இனிமை காணுங்கள். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலுமே மிகுந்த ஈடுபாட்டோட பாருங்க. நீங்க இருக்கிற இடம், நீங்க எடுத்திருக்க உங்க கேரக்டர், உங்களை சுத்தி இருக்க மனுஷங்க, இது எல்லாமே எப்ப வாய்ப்பா மாறும் தெரியாது. அதனால நீங்க இருக்கிற வேலையை பத்தி எந்தவித குறையும் சொல்லாம இருக்கிற வேலையில இனிமையா இருங்க. செய்யும் வேலையில் முழுமையாக உங்களை நீங்களே மூழ்கடித்துக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு அதுல எந்த ஒரு மனசுல வேவரிங் இல்லாம வெறுமையாக்கிட்டு முழுமையா ஈடுபாட்டோட அதை செய்யணும். உங்கள் முன்னுள்ள வேலையில் எரிச்சல் அடையார்கள். நீங்க வேலை செய்யாத நாட்கள் எல்லாம் விரத நாட்கள் அப்படிங்க. உங்க வேலையில் உள்ள உண்மையான இன்பத்தை நீங்க கண்டுபிடிக்கணும்னா உங்க வேலைய நிகழ்கான லைஃபோட செய்யுங்க. அந்த கணத்துல உள்ள லைஃபோட செய்யும் போது அந்த ஈடுபாட்டோட செய்ய முடியுங்க. எந்த சூழலும் பிறர் மீது குற்றம் சாட்டாதீர்கள். நாம செய்யற அத்தனையுமே ஒரு மதிப்பான வேலை தான். அத்தனையுமே ஒரு மதிப்புக்குரிய வேலை தான். நீங்க எடுத்திருக்க ஒவ்வொரு கேரக்டருமே முக்கியமானதான். அதனால ஒவ்வொரு வேலையும் ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு செய்யுமே தவிர யாரையும் குற்றம் சாட்டாது, பிறர் மீது குற்றம் சாட்டாதீர்கள். அதோட முக்கியமானது பிறரோட ஒப்பிடாதீர்கள். எந்த சூழ்நிலையும் எக்காரணம் கம்பேரே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கனோ அந்த வேலையில் நான் ஈடுபடுகிறேன் அப்படிங்கிற அந்த ஈடுபாட்டோட செய்யும்போது ஒருத்தங்களை குறை சொல்றதோ நிறை சொல்றதோ தோணாது. எந்த சூழ்நிலையும் பிறரோடு ஒப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. உங்களிடம் இல்லாததை தேடாதீர்கள். அதாவது ஏதாவது ஒரு வேலை செய்யறோம், இல்ல இந்த வேலை செய்யறோம், இதுல என்ன நமக்கு யூஸ் இருக்கு, இதுல ஒன்றும் யூஸே இல்லை, இதுக்கு போய் நம்ம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம்னு பார்த்தா நீங்க கொடுக்குற எந்த ஹார்ட் ஒர்க்குக்குமே எல்லா விதமான கடின முயற்சியும் ஒருபோதும் வீண் போகாது. சிந்திப்பதை நிறுத்த அவ்வப்போது முயற்சி செய்யுங்கள். ஒரு விஷயத்த செஞ்சிட்டோம்னா, அதாவது கிட்டத்தட்ட அந்த வெறுமையா இருக்கிற விஷயத்த சொல்றாரு. ஒரு ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில நடுவுல இருக்கிறதுல தான் உங்களுக்கு ஒரு புதிய யோசனையே தோணும். ஆனா நீங்க அதுல இல்லாம அந்த எண்ணத்திலேயே ஓடிட்டுங்க. அப்ப இந்த 2 எண்ணங்களுக்கு நடுவுல உள்ள இடத்துலன்னா அந்த வெறுமையை உணருங்க. அந்த நேரத்தை கொண்டாடுங்க. விஷயங்களை வேறுபடுத்தி பாருங்கள். அதாவது வாழ்க்கையில நம்ம குடும்பம் தனி, தொழில் தனினா குடும்பங்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா, அங்க ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, அங்க குடும்ப வாழ்க்கையில மிகுந்த ஈடுபாட்டோட அத சந்தோஷமா, மகிழ்ச்சியா அனுபவிக்கிறதுக்கான இது நேரம். இந்த நேரத்த நான் ரொம்ப அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி கொண்டாடுவேங்கிற அந்த உணர்வு வருங்க. ஜாசன் தியான கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். இங்க நம்ம நல்லிணக்கம், நல்ல தவம் செய்யக்கூடிய நல்ல நல்ல கூட்டங்கள்ல கலந்து கொள்ளுங்க. ஏன்னா, அதுதான் உங்களுடைய மனசுல உள்ள குப்பைகள களைவதற்கான ஒரு இடம். தியானத்துக்கு முன்னாடி வருவதற்கு முன்னாடி எப்படி இருப்போம், முடிச்சுட்டு வெளியே போகும்போது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஒரு ஒரு அமைதியான மனநிலையில் வெளியே போவோம். அதனால அதை பாருங்க. ஒரு பூச்செடியை நட்டு வளருங்கள். ஒரே ஒரு பூச்செடியை மெதுவா அதுல ஒரு விதை போட்டு அதை முளைக்க வைக்கிறதுக்கு அதுல தண்ணி ஊற்றி அதோட பேசி அதை ஒவ்வொரு நாளும் அதோட மாற்றத்தை பார்க்கும்போது தான் நாம இயற்கை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாளும் அதோட கலந்து இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் புதுசுங்கிறத உணர்வோம். இயற்கையில உள்ள ஒரு பகுதி நாமும் அதுல உள்ளவங்க தான் அப்படிங்கிற உணர்வு எங்களுக்கு கிடைக்கும். எது தொடங்கினாலும் அது ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு முறையா தொடங்குங்க. ஒரு நல்ல நாள், இன்னைக்கு இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டகரமான நாள், அப்படி ஒரு ஒரு சந்தோஷ உணர்வோட ஒரு விஷயத்த கொண்டாடி தொடங்குங்க. உங்களோட இதுல ஒரு அடுத்ததா எளிமையாக சிந்திங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மட்டும் முழுமையா கவனம் செலுத்துங்க. ஒரு சாப்பாட தேர்ந்தெடுக்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அத பத்தி சொல்லியிருக்கோம். அது மாரி இல்லாம ரொம்ப குழப்பம்லாம் இல்லாம ரொம்ப எளிமையா தேர்ந்தெடுங்க. அது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தேர்ந்தெடுத்து முயற்சி செய்யும்போது உங்களுக்கு கவனம் குவியும். மனநிறைவு ரிலாக்ஸா மனநிறைவோட இருக்கலாம். மாற்றத்தில் தான் அழகு ஒளிந்திருக்கிறது. எந்த இடத்துல மாற்றம் இருக்கோ அத கண்டு அஞ்சாதீங்க. நெகிழ்வா இருக்கிற மனசு தான் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும். எந்த மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும். கடந்த காலத்தோட தன்னை பிணைச்சுக்கிறவங்களால எந்த மாற்றங்களை ஏற்படுத்தவே முடியாது. எப்பவும் கடந்த காலத்தோட பிணைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மாற்றங்கள் குறித்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா புதிய அழகான விஷயத்தையும் புதிய நம்பிக்கையும் அது பார்க்க தவறிடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நம்ம ஆழ்ந்த விருப்பத்தோட நிகழ்காலத்துல ஏற்படுற மாற்றத்தை கவனிச்சு வாழணும். அந்த நிகழ்காலத்துல மாற்றத்துல அழகு ஒளிஞ்சிருக்குது. அந்த மாற்றங்களை அவதானிங்கள். இந்த இடத்துல மாற்றங்கள் அவர் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட ஐம்புலன்கள்
கூடிய வாழ்க்கை தான். ஐம்புலன்களை எவ்வளவு தூரம் நம்ம கூர்த்திட்டுறோம், ஐம்புலன்களை எப்படி பயன்படுத்துறோங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமா அன்றாடம் கவனிங்க அப்படிங்கிறது. ஒரு ஒழுங்குமுறையான வாழ்க்கை. வாழ்க்கையில ஒழுங்குமுறைன்னு சொல்றது இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நைட் நான் 9 மணிக்கு படுத்து காலையில 4 மணிக்கு எந்திரிப்பேன். ஒரு ஒழுங்குமுறையான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வாழ்க்கை வச்சிருக்காங்க. இது என்னவாகும்னா, ஒரு நுண்ணிய மாற்றங்களுக்கு தங்களை தயார் செய்து கொள்வதுதான் அவர்களுடைய நோக்கம். நமக்குள்ள ஏற்படும் மிக நுண்ணிய மாற்றத்த கூட என்னவா மாறுதுங்கிறது வந்துக்கு எப்படி மாறுதுங்கிற கவனிக்கக்கூடியதுக்கு இது தன்னைத்தானே வந்து பிரிப்பேர் பண்றது. நம்மள நாமே பிரிப்பேர் பண்ணோம். ஸோ அந்த ஒரு ஒழுங்குமுறையான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிந்திப்பதற்கு பதிலாக உணருங்கள். எதையுமே உணர்ந்து செய்யுங்க அப்படின்னு அந்த ஐம்பொலன் மாதிரி. ஜென் மனம்னா என்ன? அத்தனையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு. ஒரு மனம் வந்து என்ன செய்யணும்னா, ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையுமே சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு ஜென் மனம். இப்ப நம்ம பார்த்தோம் மைட்ரேட். மைட்ரேட் என்னன்னா, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு குடுவைய வந்து, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பூக்கள் வைக்கிற குடுவையா மாத்துறோம். ஒரே கண்ணோட்டத்துல, ஒரே ஆங்கிள்ல இந்த பொருள் இதுக்கு தான், இதுக்கு தவிர வேற எதுக்கும் யூஸ் இல்லைங்கிற மாரி இல்லாம, அத நம்ம கற்பனை கலந்து இந்த பயன்படுத்துறதுல, இதுல வேற வேற என்னெல்லாம் செய்யலாங்கிறத சிந்திக்கிறது தான் மைட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அடுத்தது 51 சொந்தமாக சிந்தியுங்கள். அறிவும் ஞானமும் ஒரே மாதிரியானவை. ஆனால் அவை இரண்டும் ஒன்றல்ல. அறிவும் ஞானமும் ஒண்ணு போல தோணினாலும் அது ஒண்ணு கிடையாது. அறிவு என்பது நீங்கள் பள்ளியில் படிப்பவையும் நீங்களாகவே கற்றுக்கொள்வது. நம்மளா படிச்சுக்கிறதும் பள்ளியில ஸ்கூல்ல படிச்ச விஷயங்களும் கற்றுக்கொள்கிற விஷயம் தான் அறிவு. ஆனா ஞானம்ங்கிறது உங்களுக்கு கிடைத்துள்ள அறிவை பயன்படுத்தி நீங்கள் அறிந்து கொண்ட விஷயமாகும் அப்படிங்கிறார். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அறிவும் ஞானமும் முக்கியமானவை. ஒன்றை விட மற்றொன்றுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டியதில்லை. அறிவும் ஞானமும் முக்கியமானது. அதனால இதுல பெருசு இது, இதுல சிறுசுன்னு அப்படி ஒண்ணு கிடையாது. இந்த 2யுமே சமநிலையில வச்சுக்கிட்டு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அறிவை எப்படி செயல்படுத்துறது, எப்படி என்பதை அறிந்திருக்க அளவுக்கு தான் போதிய அறிவை வந்து கைவசப்படுத்தியுள்ளனர் மக்கள். அதாவது எல்லாருமே அறிவை வந்து தனக்கு என்னென்ன பயன்பாட்டுக்கெல்லாம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க. அப்போ வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஒரு சுறுசுறுப்பா இயங்கணும், ஒரு ஒரு படைப்பாளரா இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறது மூலமா தான் முடியும். எல்லாம் கேட்டு கற்றறிஞ்சு படிச்ச விஷயங்கள மட்டும் சொல்றதால கிடையாது. இந்த உலகத்தில் அளவுக்கு அதிகமான தகவல்களை நாம் திக்குமுக்காடி கொண்டிருப்பதால், சிந்திப்பதற்கு நம்முடைய சொந்த மூளையை பயன்படுத்துவதை புறக்கணிக்கின்ற ஒரு போக்கு நம்மிடையே நிலவுகிறது. இவ்வளவு பெரிய மீடியா, இவ்வளவு பெரிய சோசியல் மீடியா அது இது நிறைய இருக்கிறதுல, சிந்திக்கிறதுக்கான நம்ம சொந்த மூளைய பயன்படுத்துறத புறக்கணிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. அத வந்து யூஸ் பண்றதே இல்ல நம்ம மூளைய. உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி வாழப் போறீங்க? உங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்கு நீங்க எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் முடிவெடுக்க போறீங்க? தீர்மானம் பண்ண போறீங்கிறதுக்கு உங்களுக்கு ஞானம் தேவை. சுயமா தனக்கான விஷயம் என்னங்கிறது, தனக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது, தனக்குள்ள என்ன தோணுதுங்கிறத ஆழமா சிந்திக்கிற ஞானம். சிந்திக்கிறது தான் இத சொல்றாங்க. சிந்தனை மூலமாக வருவதே ஞானம். அப்போ அந்த ஞானம் தேவை. இது ஒரு முக்கிய காரணம் என்ன? வாழ்க்கைய வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. இந்த எல்லா விஷயமும் பல டைமென்ஷன் இருக்கு. ஆனா நீங்கள் அதுல வந்து எந்த வழிய தேர்ந்தெடுக்கிறதுங்கிற தீர்மானிக்கிறது வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. ஆனா உங்களுடைய சொந்த மூளையை கொண்டு சிந்திப்பதை உறுதி செய்யுங்கள். உங்களுக்கான விஷயத்த நீங்க உங்களோட சொந்த மூளையை கொண்டு சிந்தியுங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு பேர் சொந்தமாக சிந்தியுங்கள். அடுத்ததாக உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் முயற்சியை கைவிடும்போது உங்களுடைய ஆற்றல் பூஜ்ஜியத்தை எட்டி விடுகிறது. எப்பல்லாம் நான் இது போதும் என்னால முடியலன்னு ஒரு முயற்சியை கைவிடுறோமோ, அப்போ உங்க எனர்ஜி லெவல் வந்து 0வா மாறிடுது. ஏன்னா தன்னம்பிக்கையில இருந்து தான் சாத்தியக்கூறு மலருது. என்னென்ன சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குன்னு யோசிக்கிறது வந்து, தன்னம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த வெவ்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது தோணும். ஏன்னா, எல்லாமே வெறுமையிலிருந்து தான் பிறக்கிறது என்பது ஒரு ஜென் கூற்று. குறிப்பாக அது மனித இயல்புக்கு மிகவும் பொருந்தும். இங்க உள்ள அத்தனையுமே ஒரு வெறுமையிலிருந்து தான் பிறக்குது. அப்ப நாம எல்லாருமே நிர்வாணமாக பிறக்கிறோம். அதாவது எந்த விதமான உடைகளும் இல்லாமல் பிறக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மிடம் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போதுதான் நம்முடைய இயல்பாற்றல் கட்டுக்கடங்காததாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயல்பு ஆற்றல்ங்கிறது. இயல்பு ஆற்றல்னா இயல்பா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொன்னுக்குமான ஒரு இயல்புத்தன்மை இருக்குது. அத அந்த வெறுமையில அந்த இதுல தான் எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் நம்மால் கண்டறிய முடியும். இதைத்தான் வெறுமைக்குள் எல்லையற்ற இயல்பாற்றல் இருக்கிறது என்று ஜென் கூறுது. ஒரு வெறுமையில தான் எல்லையற்ற இயல்பாற்றல் இருக்கிறது அப்படிங்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏகப்பட்ட ஆற்றல் வளங்கள் இருக்கின்றன. அந்த ஆற்றல் வளம் எதுவும் இல்லாம எவருமே பிறப்பதில்லை. எல்லாருக்குள்ளயுமே அவ்வளவு பெரிய ஆற்றலும் வளங்களுங்க. ஆனா அதை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதுதான் நம்ம முன்னே உள்ள கேள்வி.
இதை எப்படி கட்டவிழ்க்க, இந்த ஆற்றல் வளங்களை எப்படி நம்ம கட்டவிழ்த்து பார்க்க போறோம், பயன்படுத்த போறோங்க. நாங்கள் முடக்கப்பட்டு கிடப்பதாக உணர்கின்ற அல்லது தங்களுடைய தன்னம்பிக்கையை தொலைத்து விட்ட மக்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அவர்கள் தங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆற்றல் வளங்கள் இன்னும் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. நீங்கள் அவற்றை முழுமையாக கட்டவிழ்த்து விட துணிந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்புமுனை உருவாகும். அப்போது உங்களுக்கு இருக்கும் சாத்தியக்கூறுகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய ஆற்றலையும் வளங்களையும் நீங்க இன்னும் முழுமையா 100% அதை நீங்க பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை எப்போதுமே சுமூகமா இருக்காது. சில சமயங்கள்ல நம்ம முயற்சிகள் நம்ம எதிர்பார்க்கிற பலன்களை கொடுப்பதில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களால் முடிந்த அளவு சிறப்பாக செயல்படுங்கள். முன்னோக்கி செல்ல அஞ்சாதீர்கள். அதாவது எல்லாருக்குமே வாழ்க்கை அப்பெல்லாம் ரொம்ப சுமூகமா இருக்காது. நிறைய பிரச்சனை வரும், முயற்சிகள் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரிலாம் நடக்காது. எல்லாம் சொல்லிட்டு ஃபைனலா எல்லாமே உங்களோட நம்பிக்கை வச்சுதான் இருக்கு. நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னோக்கி செல்றதுக்கு அஞ்சவே அஞ்சாதீர்கள். கவலைப்பட்டு கொண்டிருப்பதற்கு பதிலாக தொடர்ந்து முன்னோக்கி செல்லுங்கள். 53. ஒரு சவாலை எதிர்கொள்வதற்கான அதிக எளிதான வழி இதுதான். ஒரு சேலஞ்சை எதிர்பார்க்கிறோம், அதை எதிர்கொள்றோம் அப்படின்னா கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுல ஒன்றும் விஷயம் இல்லை. தொடர்ந்து நம்ம முன்னோக்கி போகணும். தங்களுடைய சொந்த மனக்கலக்கத்திற்கான விதையை விதைப்பவர்களுக்கு நம்ம விதையை என்ன விதையை விதைக்கிறோம்னா மனக்கலக்கத்துக்கும் பயத்துக்கும் கவலைக்குமான விதையை விதைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாரு, நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். சில சமயங்கள் பட்டம் பெற்ற பிறகு வேலை தேடுவது குறித்து மாணவர்கள் என்னுடன் கலந்து உரையாடுவார். அவர் ஒரு யூனிவர்சிட்டியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போறதை பத்தி பேசும்போது பல்வேறு விஷயங்கள் பேசுறாங்க. நான் விரும்பின ஒரு நிறுவனத்துல விண்ணப்பிச்சா அவங்க எனக்கு ரிட்டர்ன் பதிலே கொடுக்கல. இன்னொரு நிறுவனத்துல போய் கேட்டோம்னா அந்த புள்ளி விவரங்களை நம்மளோட யூனிவர்சிட்டி பேரே இல்லை, அதுல நம்ம யூனிவர்சிட்டியில் உள்ள ஆள் யாரையுமே தேர்ந்தெடுக்கல. இப்படி ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்லி ரொம்ப கவலையோடையும் அந்த முயற்சியை கைவிடுற நிலைமையிலையும் மனநிலையிலையும் அங்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால புள்ளி விவரங்கள் குறித்து கவலைப்படாதீர்கள். எந்த இதுதான் இப்படித்தான் சொல்லி ஒரு புள்ளி விவரம் வச்சிருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒன்றும் குறித்து கவலைப்படாதீங்க. உங்களோட களத்துல நீங்களே அதை குதிச்சு அதை கண்டுபிடிங்க. இந்த புள்ளி விவரங்களை குறித்து அதிகம் கவலைப்படாதீர்கள். களத்தில் குதித்து நீங்களே அதை கண்டுபிடிங்கள் என்று நான் அவர்களிடம் கூறுவேன். நீங்கள் உங்கள் வேலையை பற்றியோ அல்ல மனித உறவுகளை பற்றியோ கவலைப்பட்டு கொண்டிருந்தால், அவற்றை பற்றி உள்ளூர உங்களை நீங்களே வதைத்து கொண்டிருந்தால், என்னால் அதை செய்ய முடியாது அல்லது இது கண்டிப்பாக வேலை செய்யாது போன்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் வேரூன்ற நீங்கள் வித்திடுகிறீர்கள். எப்பவுமே ஒரு வேலையை பத்தியோ இல்ல மற்றவங்களோட உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தியோ இதை பத்தியே கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா உள்ளூர நமக்கு நாமே ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு ஒரு வதச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன தோண ஆரம்பிக்குது, என்னால இதை செய்ய முடியாது, இந்த வேலை எதுவும் ஆகாது, இது முடியாது, இது நடக்காது அப்படிங்கிற எண்ணங்கள் தொடர்ந்து உங்க மனசுல வேரூன்றதுக்கு நாம தான் அந்த விதையை விதைக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க துணிஞ்சு ஒரு களத்துல இறங்குனீங்கன்னா, ஒன்ன சாதிக்கணும்னா இல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா எவ்வளவு எளிதாக இருக்கு என்பதை கண்டுபிடித்து நீங்களே வியந்து போறீங்க. நீங்க ஒரு விஷயத்துல எப்ப சாதாரண துணிஞ்சிட்டோம்னாலே இவ்வளவுதானா இது அப்படிங்கிற அளவுக்கு சாதிக்கிறதோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதோ இவ்வளவு எளிமையான விஷயம் தானாங்கிறத கண்டுபிடிச்சு நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளவு சாதாரண விஷயத்துக்கு தான் நான் இவ்வளவு யோசனா அப்படிங்கிற அளவுக்கு வரும். ஒரு மாபெரும் குடைரேற்றத்தில் ஏறி சுற்றுவதை பொறுத்தவரை அதை சுற்றுவதற்கு அதற்கு முந்தைய ஒரு சில கணங்கள் தான் அதிகம் கிளியூட்டு போயாக இருக்கும். அதாவது அந்த ராட்டனத்தில் அடியெடுத்து வைத்து ஏறுவதற்கான அதிக துணிச்சல் தேவைப்படுது. ஒரு ராட்டினத்தை உதாரணம் சொல்றேன். ஒரு ராட்டினத்துல முதல்ல ஏறி அந்த உள்ள போறதுக்கு தான் துணிச்சல் வேணும். ஏறி உட்காண்டோன்னா அந்த ரவுண்ட்ல மட்டும்தான் ஒரு வித பயம் ஒரு கிளி ஏற்படும். அதுக்கப்புறம் இதாயிரும். அது மாதிரி துணிச்சல் உங்களுக்கு தேவைப்படுது. துணிச்சலோட இருங்க. நீங்க கற்பனை பண்ற அளவுக்கு உங்க புதிர்கட்டத்தில் நீங்களே சிக்கிக்கிற அளவுக்கு உங்க நேரத்தை விரயமாக்காதீங்க. நீங்கள் கற்பனையாக உருவாக்கி கொள்கிற ஒரு புதிர்கட்டத்தில் நீங்களே சிக்கி தவிப்பது வெறும் நேர விரயம் மட்டுமே. உங்க டயத்தை வீணா பேஸ் பண்ணாதீங்க. நீங்களா கற்பனையா உருவாக்குற அனைத்து விஷயங்களும். அதற்கு பதிலாக நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் யதார்த்தத்தை சமாளிப்பதை நோக்கி உங்களுடைய ஆற்றலை திருப்புங்கள். ஒரு நேரத்தில் ஓரடி எடுத்து வைங்க. யதார்த்தமா கேஷுவலா அன்றாட லைஃப்ல நடக்கிற விஷயங்களை என்னென்ன விஷயங்களை என்னோட எனர்ஜி லெவல கரெக்டா கொண்டு போறேன், என்ன செய்யறேங்கிறத பாருங்க. 54. வளைந்து கொடுக்கும் ஒரு மனதை கொண்டிருங்கள். கடின உழைப்பு எதை சாதிக்க உதவுகிறது? அதாவது வளைந்து கொடுக்கும் மனமே வலுவான மனம் அப்படிங்கிறது. நம்ம யாராவது விமர்சித்தால் நம் மனம் உடனே வேதனை அடைகிறது. நம் வாழ்க்கையில் ஏதேனும் மோசமானது நிகழ்ந்து விட்டால் அது குறித்து நாம் மறிக்கொண்டே இருக்கிறோம்.
நாம் அந்த மனநிலையிலிருந்து மீண்டும் மீண்டும் துடிப்புடன் செயல்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது நம்மள யாராவது ஒருத்தவங்க விமர்சனம் சொல்லிட்டாங்க, இல்ல ஒரு கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, உடனே நம்ம மனசு ரொம்ப ஃபீல் பண்ணிடுது. ரொம்ப வருத்தப்பட்டு வேதனை அடையுது. அத நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, வச்சிருச்சேன்னு சொல்லி அத பத்தியே ஃபீல் பண்ணிக்கிட்டு மருகிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதுலருந்து மீண்டு வர்றதுக்கு நாம என்ன செய்யலாம்? எப்படி செய்யலாம்? அதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றாரு. தூய்மைப்படுத்துதல் நம்முடைய மனதை வலுப்படுத்துவதற்கான ஒரு வழியாகும். நம்ம தூய்மைப்படுத்துறது தான் நம்மளோட மனசையே வலுப்படுத்தும். அப்ப தூய்மைப்படுத்தும் வேலையில் நாம் ஈடுபடும்போது, நம்முடைய உடலையும், மனதையும் நாம் பயன்படுத்துகிறோம். உடல் உழைப்பில் இருந்து நம்முடைய உடல் கற்றுக்கொள்கின்ற விஷயங்கள், நம்முடைய மன வலிமையின் மீது ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுகிறது. அதாவது உடல் உழைப்பு மூலமா நாம ஒரு விஷயத்த செய்யும்போது, அதுல நம்ம மன வலிமை பெருகுது அப்படிங்கிறாங்க. அதாவது தூய்மைப்படுத்துற வேலையில நம்ம ஈடுபடணும்னா, ஒவ்வொரு வேலையும் உடம்பையும், மனசையும் பயன்படுத்தி தான் ஒவ்வொரு வேலையிலும் நம்ம தூய்மைப்படுத்த செய்யும்போது, நமக்கு மன வலிமை அதிகமாகுது. ஜென் புத்த மதத்தை கடைபிடிப்பதில் உடல் உழைப்பின் மூலமே கற்றுக்கொள்வதும் உள்ளடங்கியுள்ளது. ஜென் துறவிகள் அதிகாலையிலேயே எழுந்து தூய்மைப்படுத்தும் வேலையை தொடங்கி விடுகின்றனர். வெளியே குளிராக இருக்கும்போது எல்லா இடங்களையும் பெருக்கி ஓர் ஈரத்துணியை கொண்டு துடைப்பது எவரொருவருக்கும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் துறவிகளாகிய நாங்கள் அந்த வேலையை முடித்துவிட்டு தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கின்ற அந்த இடத்திற்குள் அடியெடுத்து வைக்கும்போது புத்துணர்ச்சியை அனுபவிக்கிறோம். அந்த இடத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தினால் ஒழிய அந்த உணர்ச்சியை உங்களால் அனுபவிக்க முடியாது. ஒரு இடத்த தூய்மைப்படுத்துறதுங்கிறது பின்னாடி அத செய்யும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், அத செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல கிடைக்கிற அந்த புத்துணர்ச்சி அவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாரு. அந்த உணர்ச்சிய உங்களால அப்படி ஃபீல் பண்ண முடியுது. கடின உழைப்பு, விடாமுயற்சி ஆகிய வார்த்தைகளை கேட்கும்போது சிலர் முகம் சுளிக்கின்றனர். இதனால் யாருக்கு என்ன பயன் என்று அவர்கள் கேட்கின்றனர். பயன் உங்களுக்குத்தான். நம் அதாவது ஒரு கடின உழைப்போட விடாமுயற்சி இருக்கிறவங்கள பார்க்கும்போது சிலர் முகம் சுளிக்கிறாங்க. இதுலனால என்ன யூஸ்? என்ன பயன்? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நாம் நம்முடைய உடலையும் மனதையும் ஈடுபடுத்தி இதயபூர்வமாக உழைக்கும்போது நம்முடைய உடல் வலிமை அடைகிறதோடு நம்முடைய மனமும் வலிமை அடைகிறது. இதனால் வாழ்க்கையை நம்மால் சிறப்பாக எதிர்கொள்ள முடிகிறது. நம்மளோட உடம்பையும் மனசையும் எவ்வளவு ஆத்மபூர்வமா இதயபூர்வமா உழைக்கும் போது நம்மளுடைய உடம்புக்கு அப்படி ஒரு வலிமையும் மனசுக்கு அப்படி ஒரு வலிமையும் கிடைக்குது. இதனால வாழ்க்கையில உள்ள எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ்னாலும் நம்மளால எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது. 55 சுறுசுறுப்பாக இருங்கள். நடைமுறைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை நீங்களே செய்தால்தான் அவற்றின் அருமையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது சில விஷயங்கள் நீங்க தான் செய்யணும். அத அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்கலாம் பார்க்காதீங்க. சில விஷயம் நீங்க தான் செய்யணும். அதுக்கு அழகா சொல்றாரு. குளிரோ வெப்பமோ அதை நீங்கள் அனுபவித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஜென் கூற்று உள்ளது. எடுத்துக்காட்டாக, தண்ணீர் எவ்வளவு சூடாக இருக்கிறது அல்லது எவ்வளவு குளிராக இருக்கிறது என்பதை நீங்கள் எவ்வளவுதான் விளக்க முயன்றாலும் பிறருக்கு அதை உங்களால் புரிய வைக்க முடியாது. அதை அவர்களே தொட்டு பார்த்து தெரிந்து கொண்டால் தான் உண்டு. சொந்த அனுபவத்தின் முக்கியத்துவத்தை பற்றியது. ஒரு குளிரையோ, ஹாட்டையோ ஹீட்டா இருக்கிறதோ, இல்ல கூலிங்கா இருக்கிறது எந்த விஷயமே நாம அத தொட்டு பார்த்தா ஃபீல் பண்ணது உண்டு. இது ஒரு தண்ணீர தொட்டு பார்த்தாலும் சரி, அன்றாட நம்ம கிளைமேட்ல உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் சரி, நம்ம ஒவ்வொருத்தரும் அத ஃபீல் பண்ணி உணர்றதுல தான் இருக்கு. அப்போ இத ஒவ்வொன்னும் நான் என்ன உணர்றேன்? நான் இந்த விஷயத்த எப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. உங்களுக்கு நீங்களே சில விஷயம் நீங்களே தான் அத செய்யணும். நீங்களே தான் உணரணும். அந்த நுண்ணிய உணர்வோட நீங்க அந்த விஷயத்தை பாருங்க அப்படிங்கிறாரு. மியாகோ ஒபாமாங்கிற ஒரு பிரபல ஜப்பானிய தொலைக்காட்சி நடிகை, டிவி சீரியல் ஹீரோயின் ஒருத்தவங்க என்ன செய்றாங்கன்னா, 2004ல நடந்த ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்துக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊரான நிகாத்தா அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. அங்குள்ள மக்களுக்கு தன்னால எப்படி உதவி செய்ய முடியும்னு பார்க்கறதுக்காக அங்க போறாங்க. அப்புறம் அங்க போய் மத்தவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு, அவங்க ஏற்கனவே அந்த வேளாண் குடும்பம், விவசாய குடும்பத்துல பிறந்திருக்கனால, அங்க ஒரு நிலத்த வாங்கி, தானே அத நெல்ல பயிரிட்டு வளர்க்கத் தொடங்கினார். அத சொல்றாரு. வார நாட்கள்ல வீக் டேஸ்ல அவர் டோக்கியோ போயிட்டு வேலை பார்க்கிறது. வாரத்துல 2 நாள் மட்டும் சொந்த ஊருக்கு திரும்பி வேலை பார்க்கிறது. அந்த மாரி உள்ளவங்க அந்த விஷயத்த எடுத்து சொல்லும்போது, அவரே வயல்ல இறங்கி வேலை பார்த்து, வயல்ல இறங்கி தான் கையாலேயே சேராக்கி, அதுல உள்ள ஒரு துளி கூட தயங்காம களை எடுக்கிறதுலருந்து அறுவடை வர எல்லா வேலையும் அவர் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ரேடியோ இதுல என்ன சொல்றாங்க நேர்காணல்ல, "என்னோட வாழ்க்கையிலேயே இத்தன நாள் உள்ளதுலயே, இவ்வளவு சுவையான ஒரு சோற்ற நான் இதுவரைக்கும் ஒருபோதும் சாப்பிட்டதே இல்ல. ஒவ்வொரு பருக்கையிலயும் அந்த கருணை கடவுள நான் பார்த்தேன். அவ்வளோ அருமையா இருந்தது" அப்படின்னு. தானே பயிரிட்டு கடினமாக உழைத்து, வளர்த்து, அறுவடை செய்த அரிசியின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்து மெச்ச முடிந்தது.
சில விஷயங்களே, அதாவது பயிர் பண்ணி அதை சாப்பிட்டதை வந்து அவர் சொல்றாங்க. இதே தான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உள்ள வேலைகளுக்கும் நமக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். சில விஷயங்களை நாம் நேரடியாக செய்தால்தான் அவற்றை நம்மால் உண்மையிலேயே மெச்ச முடியும். அடுத்ததாக ஜென் கதைகள். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். நல்ல பெரிய மகாராஜா. நல்ல செல்வ வளம்னா அப்படி ஒரு செல்வ வளம். எடுக்க எடுக்க குறையாத செல்வ செழிப்பு. மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு திட்டங்களையும் வகுத்து அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ வைக்கிறாரு. குடும்பத்திலேயும் மனைவி குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கு. எந்த குறையும் சொல்றதுக்கே இல்லை. மக்களும் அவங்களுக்கு வர்ற வருமானத்துல ஒரு பங்கு சந்தோஷமா கொடுக்குறாங்க. மன்னருக்கு கொடுப்போம்னு சொல்லி. அவருக்கு ஒரே ஒரு குறை. இவ்வளவு செல்வ செழிப்பு இவ்வளவு வளம் இருந்துமே நம்மளால எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல வந்து முழுமையா ஈடுபட முடியலையே. எதை செஞ்சாலும் ஒரு கவனச்சிதறல் இருக்கு. எந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டாலும் ஒரு கவன இழப்பு இருக்கு. இதுக்கு நம்ம என்னதான் செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்காரு. சரின்னு சொல்லி அவரோட அமைச்சர்கள்ட்ட எல்லாத்தையும் பேசுறாங்க. அமைச்சர்களே இதுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிவுரை சொல்றாங்க. செட் ஆகல. அவர் தளத்தில் உள்ள ராஜாக்கள்கிட்டையும் கேட்கிறாரு. அதையும் ஏதோ பயன்படுத்தி பார்க்கறாரு. எதுவுமே பயன் இல்லை. அவருக்கு ஒரு பெரிய கவலையாவே மாறிடுச்சு. என்னடா நம்மளால இப்படி கவனம் செலுத்தவே முடியலையே. ஒருவேளை நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ, ஏதாவது தீங்கு வந்துருமோ, நம்மளோட கவனக்குறைவுங்கிறதுனால வந்து வேற ஏதாவது கவனத்துல முழுமையா ஈடுபட முடியலைங்கிறதுனால இது எதுவும் பெரிய பிரச்சனை வந்துருமா, இதுக்கு என்னதான் வழிய அப்படின்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல உள்ள மக்கள் வந்து இங்க ஒரு துறவிகள் இருக்காங்க. நாங்க அந்த துறவிகிட்ட எங்களுக்கான பிரச்சனைகளுக்கெல்லாம் போகும்போது அவ்வளவு அருமையா எளிமையான தீர்வுகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பேசின விஷயங்கள்லாம் இவர் காதுக்கு வருது. இது நல்லா இருக்கே, நம்ம மத்தவங்ககிட்ட கேட்காத ஒரு விஷயம். அது ஒரு துறவின்னா நிச்சயமா அவர்கிட்ட ஏதாவது தெரிஞ்சிருக்கு. நாம ஆனா போய் கேட்போம் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதிகாலையில யாருக்கும் தெரியாம அப்படியே அந்த துறவியை பார்க்கறது உற்சாகம் போறாரு. போகும்போதே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு கேள்வி கேட்க போறோம். இப்படி ஒரு சிக்கல்ல இருக்கோம். இதுக்கு ஒரு எந்த மாதிரிலாம் பதில் சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட ரொம்ப ஈடுபாட்டோட அதை போய் பார்க்க போறாரு. என்ன மாதிரிலாம் பேசுவாங்க, நம்ம என்ன செய்ய போறோம், அந்த குருவை போய் பார்ப்போம்னு சொல்லி பார்க்க போறாரு. நேரா போய் கரெக்டா அந்த இடத்துக்கு போயிறாரு. ஆசிரமத்தை போய் அடைஞ்சிறாரு. அங்க பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு தோட்டத்துல அவர் போற நேரத்துல யாருமே இல்ல. ஒரு தோட்டத்துல ஒரு தோட்டக்காரர் உட்கார்ந்து அவனுக்குள்ள ஒரு சகதியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரு போனோனே, "தோட்டக்காரரே இங்க வாங்க. நான் தான் இந்த நாட்டோட மன்னன். அ இங்க நான் அந்த உங்க துறவிய பார்க்க வந்திருக்கேன். அவர பார்க்க வரலாமா? பார்க்கலாமா? நீங்க நேரா போய் இந்த அறையில உட்கார்ந்துருங்க. கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு" அப்படின்னு சொன்னோனே, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அறையில போய் உள்ள போய் உட்கார்ந்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு துறவி வர்றாரு. பார்த்தா அந்த தோட்டக்காரர். "என்ன நீங்க தோட்டக்காரன்னு நினைச்சேன். இல்ல இப்ப இங்க வந்து தோட்டக்காரன் நான் தான், சமையல்காரன் நான் தான், துறவியும் நான் தான்" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. "வாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவ்வளவு பெரிய மன்னன் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னோனே, "இல்ல பிரச்சனை வந்து ரொம்ப எளிமையானது, தீர்த்து வைப்பீங்கன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும், எனக்கு வந்து பொறுத்தவரைக்கும் எங்க வீட்லயோ, குடும்பத்திலயோ, மக்களுக்கோ எல்லா விஷயத்துலயும் நாங்க சந்தோஷமாவும் நல்லா செல்வ செழிப்போட இருக்கோம். ஆனா என்னால எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையா கவனம் செலுத்த முடியல. இதுல வந்து நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால அது முடியல. இதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இதோட பலன் என்னன்னா, நாளைக்கு இதனால என்னோட பொருள் பறிக்கப்படுமோங்கிற பயம் எனக்கு வருது. இத நான் எவ்வளவோ சரி செய்ய முயற்சிக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுங்க. குரு உடனே சிரிச்சுக்கிட்டு, "நான் உங்கள மாரி வந்து மக்களோட வாழ்றவன் கிடையாது. ஆனா இயற்கையோட வாழ்றேன். எங்களுக்கு வந்து என்னோட யோசனை ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா ஆக்கப்பூர்வமா இருக்கும். நீங்க செய்றதுக்கு விருப்பமா இருக்கீங்களா?" அப்படின்னு. நான் ரொம்ப விருப்பத்தோட இருக்கேன். நீங்க சொல்லுங்க குருவே" அப்படின்னோனே, "சரி நாளைக்கு காலையில வாங்க" அப்படின்னோனே, மகாராஜா அங்க தங்கியிருக்காரு. அவருக்கு பல யோசனைகள். என்ன சொல்லுவாரு? அப்படி என்ன புதுமை யோசனை சொல்லிருவாரு? சரி காலையில போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஆர்வத்தோட போய் அடுத்த நாள் காலையில போறாரு. "குரு வாங்க" அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லி, "மகாராஜா இந்த கையில ஒரு ஜாடி தண்ணி. இந்தாங்க கையில வச்சுக்கோங்க. இந்த இருக்கு வரிசையா இருக்கு இந்த 15 செடிகளுக்கு வந்து ஜாடியில தண்ணி வந்து நீங்க அந்த செடிகளுக்கு ஊத்தணும். இத நீங்க ஊத்தும்போது, வேற எத பத்தி யோசிக்காம, முழு கவனமும், முழு ஈடுபாட்டோட இத செய்றதுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. இது வந்து எளிமை கிடையாது. இத ஆனா செஞ்சு பாருங்க." "சரி குருவே நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. ஆனா, இதுல ஒரு முக்கியமான விதிமுறை என்னன்னா, நீங்க ஒரு செடி, 2வது செடி முத்தி, அடுத்தது உங்களுக்கு கவனச்சிதறல் வந்துச்சுன்னா, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு. ராஜாவும் சரி செஞ்சு பார்ப்போமே நம்மளும் அப்படின்னு சொல்லி முதல் தடவ செய்றாரு. 1வது செடியில நல்லா தண்ணி ஊத்திறாரு. 2வது செடியில வேற எந்த சிந்தனையும் வராம செய்றாரு. 3வது செடி ஊத்துறாரு. டக்குன்னு வேற ஒரு சிந்தனை வந்துருது. வேற ஒரு எண்ணம். என்ன இது மக்கள் என்ன செஞ்சிருப்பான்னு வருது. சரி திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காரு. 1வது, 2வது அப்புறம் 4வது, 5வது வரும்போது திரும்ப வேற ஒரு எண்ணம் வந்துருது.
ஐயோ இப்படி வந்துகிட்டே இருக்கு, இது இப்படி ஒரு வேலையை கொடுத்து நம்மளை போட்டு இப்படி வதைக்கிறாரு, இவர் என்ன குரு அப்படிங்கிற ஒரு வித கோபம் வருது. நம்மளால இன்னொரு பக்கம் இதை சரியாவே செய்யவே முடியலையே, இதை கூட நம்மளால சரியா செய்ய முடியலையே, நம்மளாம் என்ன ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே ஒரு வாரத்துல போய் உரம் உட்காந்துறாரு கவலையோட. என்னால இதை செய்ய முடியும் தோணல, நான் என்ன செய்ய அப்படிங்கிற. குரு உடனே கூப்பிட்டு, நீ ரொம்ப நியாயமா நடந்துக்கிற, உனக்கு நடந்த நிகழ்வுல நீ எந்த வித ஒளிமறைவு இல்லாம உண்மையை நீ உள்ளபடி நடந்திருக்க. எனக்கு நல்லா தெரியும் இதை செய்யறதுக்கு உனக்கு செய்யறதுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் தொடர்ந்து என்னால இதுல ஈடுபடவும் முடியல, என்ன காரணம் அப்படின்னு. நீங்க எந்த விஷயத்திலையும் எதுவா இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிக்கணும்னு அவசரப்படுறீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஏதாவது இத்தனை மணிக்குள்ள முடிச்சானுன்னு எதுவும் நிபந்தனை சொன்னானா? சொல்லல. ஏன் அப்புறம் அவசர அவசரமா செய்றீங்க? ராஜா, இல்ல இல்ல, நீங்க எனக்கு கொடுத்தது தேர்வா பயிற்சியான்னு நான் பார்க்கல. டக்குன்னு இதை கொடுத்துட்டா, ஐயோ இப்படி ஒரு கொடுத்துட்டாருன்னு ஒரு சுமையா தான் பார்த்தேன். அந்த சுமையை தூக்கி நான் என் தலையில வச்சுக்கிட்டேன். கண்டிப்பா இதை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசரமும் ஒரு பதட்டமும் என்கிட்ட இருந்தது. நான் எந்த சுமையாவும் கொடுக்கல, எந்த விஷயமும் கொடுக்கல. ஒரு ஆர்வத்தோட ஈடுபாட்டோட செய்யற விஷயமா இதை செஞ்சா அப்படி நடக்காது. ஒரு இசைக்கலைஞர்ல எடுத்துக்கோங்க. எத்தனை ஒரே நேரத்துல கை ஒரு பக்கம் அசையும், கால் ஒரு பக்கம் அசையும், இதுல பாட வேற செய்வாங்க. அது பல பயிற்சிகள் எடுத்திருக்கலாம். ஆனா அது ஒரு சுமையா இல்லாம அதை ஒரு ஆர்வத்தோட ஈடுபாட்டோட அதுல லயித்து செய்யும்போது அவங்களால அதை நல்லா செய்ய முடியுது. ஆமா ராஜா, எல்லா வேலையும் அப்படி ஆர்வமா செய்ய முடியாதுல்ல. சில வேலைகள் நமக்கு விருப்பமான வேலை செய்யலாம். ஆனா கடமைக்குன்னு சில வேலைகள் செய்வோம்ல. அப்ப அதுல எப்படி கவனம் செலுத்துறது? கடமைக்குன்னு ஒரு வேலை செய்யும்போது கூட கவனமா செலுத்துறது எப்படி அப்படிங்கும்போது குரு சொல்றாரு, இதுக்கு மனசை புரிஞ்சுக்கிறதும் மனசை கட்டி போடுறதும் தான் முக்கியம். ஆனா அதுக்கு ஒரே வழி தியானம். தியானம் தான் அது. அதுதான் உங்க கலங்கி இருக்கிற மனசை தெளிவாக்கும், சீராக்கும். அப்ப தியானத்துக்கு இருங்க. தியானம் தியானம்னா நான் முழு நேரத்துல தியானமா இருக்கிறது, கவனத்தோட இருக்கிறது அப்படிலாம் இல்ல. எனக்கு இப்போ ஒரு 2 நிமிடம் கிடைச்சிருக்கா, ஒரு அமைதியான இடத்துல நேரா உட்காந்து கவனத்தை மூச்சுல வச்சிருந்து கவனத்தை செலுத்துங்க. 10 நிமிடம் கிடைச்சிருக்கா, 10 நிமிடத்துல நான் அந்த நேரத்துல அந்த தியானத்துல இப்படி அன்றாட வாழ்க்கையில அன்றாட நிகழ்வுகள்ல தியானத்துல இருந்து பழகுங்கன்னு. இல்ல குருவே, நான் இங்கேயே ஒரு 30 நாள் தங்கியிருக்கேன், இங்க உள்ள நிகழ்வுகள்ல நான் இருந்துகிட்டு என்னோட தியான பயிற்சி எடுக்கிறேன்னு சொல்லி விருப்பத்தோட அதை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு 30 நாள்ல அவருக்குள்ள மிகப்பெரிய மாற்றம், மிகுந்த ஒரு கவன குவிப்பும் கவனம் சிதறாத ஒரு தன்மையும் அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. பல செயற்கரிய செயல்களை செய்யறதுக்கான விஷயங்களை அடுத்து அவர் நாட்டுல போய் மக்களோட செய்யறாரு. கிளம்பும்போது அந்த குருவுக்கு மிக்க நன்றியோட, நன்றி குருவே, எனக்கு மிகப்பெரிய கவன கூர்மையும் கவனத்தோட தன்மையும் புரிய வச்சுட்டீங்க, நன்றின்னு சொன்னாரு. உங்கள் அனைவருக்கும் நன்றி.